அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே, வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக டிசம்பர் 14 முதல் டிசம்பர் 20 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை தற்போது உங்களுக்காக வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி செவ்வாய் பாகியஸ்தானமான 9 சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு ஆகும். 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள் எல்லாம் கூட தற்போது குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 17 புதன் காலை 10:25 மேல் 18 வியாழன், 19 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நேரங்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். குறிப்பாக வியாழன், வெள்ளி, புதன் ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் எதை வழிபாடு செய்தால், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பு ஆகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் செவ்வாய்க்கிழமை முதல் 8இல் சூரியன் சஞ்சரிக்க இருப்பதாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. பொதுவாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 20 சனி என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது.
மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும், செவ்வாய்க்கிழமை முதல் 7இல் சூரியன் சஞ்சரிக்க இருப்பதாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் குறையும். தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலை பளு இருந்தாலும் பொறுமையோடு கையாண்டால் எடுத்த பணியை முடிக்க முடியும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பொதுவாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது, அதுக்கடுத்து பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தற்போது 5இல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செவ்வாய்க்கிழமை முதல் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 ஞாயிறு, 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சூரியன் 4, 5இல் சஞ்சரிப்பதும் 5ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. 7இல் ராகு, 8இல் சனி சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய உதவியால் ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பொதுவாக தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 15 திங்கள், 16 செவ்வாய் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும்.
கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதும், வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்க இருப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக வீண் பேச்சை குறைக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். சிக்கனமாக இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 ஞாயிறு, 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 6இல் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 3இல் சூரியன் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 15 திங்கள், 16 செவ்வாய், 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதும், தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தற்போது குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் எதிர்பாராத தனச்சேர்க்கையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும், செவ்வாய்க்கிழமை முதல் 2இல் சூரியன் சஞ்சரிக்க இருப்பதாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். ஒரு சிலருக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய், 12இல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை முதல்
ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்க இருப்பதால் பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். உங்கள் பணியில் நிதானத்தோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 ஞாயிறு, 15 திங்கள், 16 செவ்வாய், 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சனி 3இல் வலுவாக சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக தூர பயணங்கள் மேற்கொள்கின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக செவ்வாய் 12இல் இருப்பதாலும் செவ்வாய்க்கிழமை முதல் சூரியன் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் இந்த வாரத்தில் முருக வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. எந்த நாட்கள் ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும் என பார்க்கின்ற பொழுது 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன், 19 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரித்திருப்பது உன்னதமான அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களது செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 வியாழன், 19 வெள்ளி, 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த அன்று நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன், 10இல் செவ்வாய், செவ்வாய்க்கிழமை முதல் 10இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது.
பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகுவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 14 ஞாயிறு, 20 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 15 திங்கள், 16 செவ்வாய், 17 புதன் காலை 10 மணி 30 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் 15, 16, 17 காலை வரை சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். 2026ஆம் ஆண்டு வர இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களில் வழங்கியிருக்கிறேன். தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.